அருமையா இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு டெஃபினட்டா தேவையான படம். ஃபேமிலி வந்து பார்க்க வேண்டிய ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாம் அவங்க கேரக்டரை செம்மையா பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா நம்ம சத்யராஜ் சார் அவர் இடத்துல சாப்பிட்டு அருண் விஜய் செம்மையா பண்ணியிருக்காப்புல. பார்த்திபன் சாருக்கு சில இடத்துல வந்தாலும் அவர் என்னடா இப்படி போனாரேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் அவருக்கு ஹார்ட் டச் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் எக்ஸலண்ட். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது? எக்ஸலண்ட். இல்லை எல்லாருமே அவங்க இடத்த வந்து பக்கா பண்ணியிருக்காங்க. தனுஷ்லாம் ஆக்டிங் சும்மா சொல்லவே தேவையில்ல. இன்னும் சொல்ல போனா நெக்ஸ்ட் ஆஸ்கார் அவார்ட்னா அது வந்து தனுஷ் தான் இருக்கு. தனுஷ் கிட்ட தான் 100% இருக்கு. டெஃபினட்டா வாங்கணும். ஏன்னா இப்ப நீங்க லாஸ்ட் நம்ம இந்த படம் ஒன்று வந்ததுல இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு அசுரன். அசுரனுக்குலாம் எனக்கு இடம் கொடுத்துருக்கணுங்க. செம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ். அந்த சின்ன ஏஜ்ல அவர் பண்ணிருக்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. ராஜ்கிரண் சார்லாம் அவரோட படம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அவர் உள்ள இருந்தாலும் ஒரு படம் வந்திருக்கு, அருமையா இருக்கு. அவரோட காம்போ எல்லாம் செப்பரேட். அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு, நடிக்கல, வாழ்ந்துட்டே போயிருக்காரு. அவ்வளவு பிரமாதமான கேரக்டர். எல்லாரும் அவங்க இடத்த வந்து பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இளவரசர் சூப்பரா பண்ணிருக்காரு. டெஃபினட்டா அடுத்த ஆஸ்கார் ஆவனா என்ன கேட்டா தனுஷ் தான் பக்கத்துல. ஓவராலா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? எதுங்க 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? மேக்ஸிமம் எத்தனை? 5 தானே, டெஃபினட்டா கொடுக்கலாம். ஓகே, தேங்க் யூ. நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ. படம் நல்லா ஃபீல் கூட நல்லா தான் இருந்துச்சு. தனுஷோட இவ்வளோ டைரக்ஷன் மூவில இந்த மூவி கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. பவர் பாண்டி பார்த்த ஃபீல் இருக்கும். ஸோ நல்லா தனுஷோட ஆக்டிங் மற்றவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ராஜ்கிரனோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அவரோட எஃபெக்ட் நிறையா இருந்துச்சு. அந்த கேரக்டரோட எஃபெக்ட் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. படம் எங்கேயாச்சும் லேக் அடிச்சுதா? ஃபீல் குட் மூவியில் லேக் எதிர்பார்க்கறது ஓகே தான். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து 2 ஹவர்ஸ்மே என்கேஜிங்காக போக முடியாது. ஸோ ஃபீல் குட் மூவியில் அங்கங்கே லேக் இருக்க தான் செய்யும். ஓவராலாக 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு நான் 3.5. 3.5. எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் சார் எல்லாருமே சூப்பர் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்க? அவங்க அம்மா அப்பா வந்து விட்டுட்டு அவர் போய் ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு. இங்க வந்துட்டு இல்ல எவ்வளவு படிச்சு எவ்வளவு பெரிய ஆளானோமே நம்ம வந்த இடத்துல வந்து மறக்க கூடாது. அவங்க அப்பாவோட இது வந்து எல்லாருமே இப்ப வந்து படிச்சு பெரிய ஆளானதும் கிராமத்துல இருக்க எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அதை எதையும் மறக்காம அதை அப்படியே கொண்டு வரதாங்க. அது நல்லா இருக்கும். ஓவராலா 5க்கு எவ்வளவு மேம் ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 4 கொடுப்போம். 5க்கு 4 சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு படம். ஓகே, தேங்க் யூ. தனுஷ் இட்லி கடை வந்தேன், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டிங்கை விட செம்மையா இருந்தது. நான் நிறைய படம் பார்ப்பேன். நான் ஒரு விஜய் ஃபேன். விஜய் ஃபேனா இருக்கிறதால எனக்கு இதை சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்னோட ரேட்டிங் 10.10 கொடுத்துடலாம். தனுஷ் சாரோட ஆக்டிங்ல எப்படி ப்ரோ? தனுஷ் சார் ஆக்டிங் தெரியாதா ப்ரோ? நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். நித்யா மேனன், பார்த்திபன், சத்யராஜ் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர். யார்தோ குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. அந்த கதை ஒரு ஃப்ளோல போகும். என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல? நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு போக கூடாது. ரெண்டாவது நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டே நம்ம போக கூடாது. நம்ம அப்படியேதான் இருக்கும். நாம எப்பவுமே நம்மளா இருந்தாதான் அது முடியும். அப்படிதான் படம் எங்கேயும் லேக் ஆகாது. நோ லேக். போர் அடிக்காம போச்சு. இல்ல போர் எல்லாம் அடிச்சு எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியா உட்காந்து எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எங்கேயுமே எந்த இடத்துலயுமே யாருமே வந்து எங்க சென்டிமெண்ட் இருக்கணும், எங்க என்ஜாய்மெண்ட் பண்ணணும், எங்க எப்படி இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா பார்க்கலாம். தனுஷ் சாரோட டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா பண்ணிருக்கேன். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் தனுஷ் ஃபேன் கிடையாது. பட் இந்த படம் நல்லா பண்ணிருக்கேன். யாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு? இல்ல தனுஷ் பண்ணிருக்காரு, ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க. நித்யா மேனன் சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் அந்த கேரக்டர் சூட் ஆக மாட்டான்னு நினைச்சேன். ஆனா பட் அந்த கேரக்டர் நல்லா இருக்காங்க. கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க. அந்த படத்துக்கு அவங்க அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. மத்தவங்க கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்தை நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தனுஷ் 2 பாட்டு பாடிருக்காரு நினைக்கிறேன். நல்லா இருக்கு அந்த பாட்டு ரெண்டுமே. எந்த பாட்டு பாடினாலும் அந்த பாட்டு ஹிட் ஆயிடாது. எப்படின்னு தெரியல. நல்லா பண்ணிருக்காரு. ஓவராலா 5க்கு எவ்வளவு மேம் ரேட்டிங்? 5க்கு 9 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்க போர்லாம் அடிக்கல. ஆக்சுவலி நான் படம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஆனா இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா வந்து பார்க்கலாம். தாராளமா இருக்கு. ஆனா யாருமே எந்திரிக்கல. பார்த்துட்டு படம் எப்படி இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம எப்படி சொல்றதுன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப அந்த அடிதடி அது இது இல்லாம ஒரு ஃபேமிலியா ரொம்ப ஒரு சிம்பிளான லொகேஷன் அமேசிங் மூவி பத்தி செம்மையா இருக்கும். சென்டிமெண்ட்லாம் ஒர்க்கா இருந்ததா? எல்லா விதத்துலயுமே அதான் சொல்றேன். பண்ண கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாரோட ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க என்னோட மிஸ்ஸஸ் அவங்க. ஸோ ரொம்ப அவங்ககிட்ட நீங்க ரிவ்யூ வாங்கினது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்குன்னு ஒரு படத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த படத்தை பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்கு?
நம்ம என்ன சொல்றது, நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து இந்த மற்ற படத்துல இந்த ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகணும் ப்ரோமோ பண்ணி அதை வச்சு ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாம படத்துக்கு என்ன தேவையோ இயற்கைக்கு அதை மியூசிக்ல அட்டகாசமா கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். ஆசம். வேற எதுவும் ஓவராலுக்கு 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? என்ன ப்ரோ 5க்கு 5னா நீ கேட்காதீங்க, 5க்கு 10 கொடுக்கும் ப்ரோ. ஓகே, அவ்வளவு நல்லா ஃபேன்ஸ் இல்லைங்கிறதா கிடையாது. நாங்கெல்லாம் சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு ஃபன்னா வந்தோம், வேற லெவல் படம். ஓவரால் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. வந்ததுக்கு அந்த பூஜை முடிச்சு ஆஃபீஸில் பூஜை முடிச்சு எங்கள் எம்ப்ளாயிஸோட வந்தோம். வேற லெவலில் ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துட்டாப்ல. ஓகே, நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அது எப்பவும் போல தனுஷ் பக்கா பண்ணியிருப்பாரு. மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் வந்து பார்க்கலாம். இந்த நெகட்டிவ்னு சொல்ல ஒன்றும் இல்லை. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுமோ அது நல்லா இருக்கும். லாக் ஆச்சுதாங்க. லேக் எங்கேயுமே இல்லை ப்ரோ. நார்மலாக சீட் எச்சி காரில் உட்காந்து பார்க்கறது ஒன்றும் இல்லை. நார்மலாக ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். ஆமாம், கண்டிப்பாக இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறது ஒன்றும் இல்லை. நார்மலாக ஃபேமிலி தான் பார்க்கணும். ஓ, 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 4.5. 4.5 கொடுக்கும். சரி, ஓவராலாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சாட்டிஸ்ஃபை. ஓகே, ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னா அந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அப்பா அம்மாவுடைய கேரிங் வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஊர் மக்கள் அதான் பழைய ஊர் மக்களுடைய இதுவெல்லாம் ஊர் சைடு போய் பார்க்கணும், அவங்க கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பா அம்மா கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாக்கமாக நல்லா இருக்குது. நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே ஆக்டிங் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கணும். படத்தில் மியூசிக் எல்லாருமே எப்படி பார்க்கணும். மியூசிக் வந்து எங்கேயுமே இது பண்ணல, எல்லாமே அந்த ஃப்ளோ அப்படியே கரெக்டாக இருக்க மாதிரி நல்லா ஃப்ளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவராலாக சாட்டிஸ்ஃபைட். சாட்டிஸ்ஃபைட். எவ்வளோ நான் ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 5க்கு 5 கொடுத்தோம். 5 தரலாம். ஷுவராக கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் யாருக்கு பிடிக்காது அப்பா அம்மாவை, யாரும் அவங்க நினைவு இல்லாமல் யாரும் இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எங்கேயும் லேக் ஆகாம இருந்ததா? எங்கேயுமே லேக் ஆகல. சிம்பிள் சின்ன ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ஃபேமிலியான ஒரு இது ஓரியன்ட் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் அருமையாக இருக்கு. சூப்பர் படம். கசீர் ராஜா படம் மாதிரி இருக்கு. அவங்க அப்பா தனுஷ் அவங்க அப்பா படம் மாதிரி கிராமத்து படம். ரொம்ப நாள் சென்று நல்ல ஃபீலிங். எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? எல்லாரும் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மெயினாக நித்யா மேடம் நடிப்பு அரக்கி வரலாறு பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. பவர் பாண்டிக்கு அப்புறம் அந்த காம்போ திரும்ப வந்திருக்கு, அது எப்படி இருக்கு? தனுஷ் சார், ராஜ்கிரண் சார் அவங்க காம்போ திரும்ப வந்திருக்கு. நல்லா இருக்கு. பவர் பாண்டி அது வேற ஜானல் இருக்கு. இது கிராமத்து படம். என்ன சொல்ல வராங்க படத்தை? குடும்பம், கிராமம் ரொம்ப முக்கியம். குலதெய்வம் முக்கியம், அப்பா முக்கியம், தாத்தா முக்கியம், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இது படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளே ஒரு தடவை அடுத்த வாரம் ஊருக்கு போகலான்னு தோணுது. அப்படி இருக்கு படம். சென்டிமெண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. சென்டிமெண்ட் ஒர்க். செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்ட் நல்லா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ போற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பர். பைக் எவ்வளவு நான் ரேட்டிங் கொடுப்பீங்க? பைக் கொடுத்துடலாம். பைக் 5 தந்துடலாம். கொடுத்துடலாம். கிராமத்தை நல்லா பிக்கப் ஆயிடும். ஓகேண்ணா, தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு. அவரோட டைரக்ஷன், ஆக்ட்ஸ் ஆஃப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்துல எல்லாம் இந்த டான்ஸ்ல இருந்து சாங்ல இருந்து சென்டிமெண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லுக் வெரி குட். யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா? இல்ல, எல்லாருமே ஆல்மோஸ்ட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டா சூப்பரா ஃபென்டாஸ்டிக்கா யூஸ் பண்ணியிருந்தாரு. சூப்பரா படம் இருக்கு. எங்கேயாச்சும் லேக் அடிச்சுதா? இல்ல, எந்த இடத்துலயும் லேக் ஆகல. ஆக்சுவலா சூப்பரா போச்சு. எங்கேயுமே போரே அடிக்கல. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ஜிவி செஞ்சுட்டேன்.